நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க இம்பார்ட்டண்ட்டா ஆயிட்டாங்க அப்படின்னாக்க, ரொம்ப மனசுக்கு ரொம்ப புடிச்சவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னாக்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும், அவங்களோட நினைவுகள் நம்மள சூழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட கவிதை தான் இது. உன் நினைவுகளிடமிருந்து என்னை பிரித்து இந்த இரவை கடந்து விடியலை காண எனக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. புத்தகங்களை புரட்டினேன். அதிலும் உன் நினைவுகளை ஒரு சில வரிகள் ஞாபகப்படுத்தி செல்கின்றன. அதிலிருந்து தப்பிக்க இசையை நாடினேன். அங்கேயும் நீயே வந்து எனது அருகில் அமர்ந்து கொள்கிறாய். சரி, எதையாவது கிறுக்கி வைப்போம் என்று காகிதமும் பேனாவும் எடுத்தேன். எழுத்தின் ஆரம்பமே உனது பெயரில் தொடங்குகிறது. இப்படி எங்கு போனாலும் உன் நினைவுகளால் ஏன் என்னை சிறைப்பிடித்து உன் காதல் கூண்டுக்குள் என்னை ஆயுள் கைதியாக மாற்றுகிறாய்? இப்போதெல்லாம் உன் நினைவுகளிடமிருந்து தூரம் போகவே நான் பலமுறை முயற்சித்து தோற்று நிற்கிறேன். இந்த இருளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? வானை இருள் கவ்வி கொண்டதும் உன் நினைவுகள் என்னை வதை செய்கிறதே. நான் உன்னோடு வாழ்ந்த நாட்களையும் இனிமேல் வாழப்போகும் நாட்களையும் சேர்த்தல்லவா பறித்து சென்று விட்டாய். ஒவ்வொரு இரவுகளும் உன் நினைவுகளால் என்னை இப்படி வதம் செய்கிறதே. இந்த இருளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? வானை இருள் கவ்வி கொண்டதும் உன் நினைவுகள் என்னை வதை செய்கிறதே. நினைவுகள் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் ஒன்று மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அப்படின்னாக்க மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது சஜஷன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.